கலீம் மிகுந்த வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு அப்போதான் திருமணம் முடிந்திருந்தது. அவனோட மனைவி பெயர் தியோதி. அரசவையில் நடந்தது பற்றி இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு தூது வந்தது. அதில் அமைச்சரின் கட்டளை, இன்னும் ஒரு முறை மட்டுமே ஓவியம் வரைவதற்கு அனுமதி அளிக்கப்படும், அது அரசருக்கு பிடிக்கவில்லை என்றால் மரண தண்டனை வழங்கப்படும் என்று எழுதியிருந்தது. இருவரும் செய்வதறியாது தவித்தார்கள். தியோதி அரசவைக்கு சென்று ஓவியம் வரைவதற்கு 1 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டாள். அரசரும் அனுமதி அளித்தார். இருவரும் 1 மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இறுதியில் தியோதி ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு யமுனை நதிகரையில் சென்று தனது உயிரை மாய்த்துக் கொண்டாள். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கலீம் அந்த கடிதத்தை எடுத்து படித்தான். அதில், சோகத்தின் ஆழத்தில் ஒருவர் ஓவியம் வரையணும்னா அந்த சோகத்தை அனுபவிச்சா மட்டும்தான் முடியும். அதனால் என் உயிரை யமுனை நதிக்கரையில் கொடுக்கப் போகிறேன், என்னை நினைத்து ஓவியம் வரைங்க என்று எழுதியிருந்தது. இதை படித்த கலீம் மிகவும் அழுதான். தனது மனைவியை நினைத்து ஓவியம் வரைந்தான். அந்த ஓவியத்தை அமைச்சரிடம் கொடுத்துவிட்டு அவனும் யமுனை நதியில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டான். அமைச்சர் அந்த ஓவியத்தை ஷாஜஹானிடம் கொடுத்தார். பல நாட்கள் கழித்து ஷாஜஹான் மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த ஓவியமே இன்று நாம் பார்த்து வியக்கும் தாஜ்மஹால்.